வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு கால் வந்தது. அதாவது டிவி ரிப்பேர்னு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம டீமை போய் அங்கே செக் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம டீம் டெக்னீஷியன் போயிட்டு வீட்டில் செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணும் பொழுது டிஸ்பிளே வந்து வீணாக போயிருக்குது. அதாவது தானாக ரிப்பேர் ஆகலை, யாரையும் பசங்க வந்து உடச்சிட்டாங்களாம். இப்போ இந்த டிவிக்கு டிஸ்பிளே மாற்றும் பொழுது கஸ்டமர் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு அமௌண்ட் கேட்டிருந்தோம். அதாவது 14,500 கேட்டிருந்தோம். இதுக்கு அந்த கஸ்டமர் அதுக்கு வேறு டிவி வாங்கிலான்னு சொல்லியிருந்தாங்க. டிஸ்பிளே ப்ரோக்கன் ஆச்சுனாக்கா ரெடிமேடாக ஒரு டிவி எடுத்துன்னு போய் சொல்லியிருந்தேன். அதே போல் அவங்களும் ஒரு டிவி எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் வீட்டில் வச்சுட்டு அந்த டிவியை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிவி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. மதர் போர்டு வீணாக போச்சுன்னா, பேக் லைட் வீணாக போச்சுன்னா மாற்றுறாங்க. டிஸ்பிளே சைடில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு நான் வேறு டிவி வாங்கிறேன்னு கிளம்பி போயிடுறாங்க. அது மாதிரி கஸ்டமர் இருந்தாக்கா நாம் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுக்கும்பொழுது இந்த பழைய டிவி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ராப்பாக கிடைக்கும். அதாவது புது டிவி வாங்கி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு மார்ஜின் கிடைக்கும். இதான் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸு. இதே வந்து இந்த கஸ்டமரு நம்ம கஸ்டமராக மாறிடுவாங்க. அதாவது நம்ம 1 இயர் வாரண்டி கொடுத்தாலும் இந்த டிவி 1 இயர் முடிஞ்ச உடனே சப்போஸ் ஒரு பேக் லைட்டு வீணாக போச்சோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் வீணாக போச்சியா நம்மக்கிட்ட தான் இந்த டிவி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு. அதனால் நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கிடைக்கிறாங்க, இதில் மார்ஜின் கிடைக்குது. மொத்தம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதனால் ஒரு கஸ்டமர் கடைக்கு வந்துட்டு வேறு டிவி வாங்க போகிறோன்னு போயிட்டாங்கன்னா அந்த கஸ்டமர் நம்மகிட்ட வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டிவி வாங்கி கொடுக்கறதுக்கு வேறு ஒரு ரெஃபர் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அப்போ அவங்க சைடே போடுவாங்க, நம்ம கஸ்டமராக மாற மாட்டாங்க. அந்த டிவி யார் வாங்கி கொடுத்தாங்களோ அங்கேயே அந்த டிவி எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் நம்மளுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு கஸ்டமர் மிஸ் ஆகிறாங்க. இப்போ எல்லா கஸ்டமரையும் ஒரே மாதிரி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதாவது கஸ்டமரை ஃபஸ்ட்டு பிரிக்கணும், மூணாக பிரிக்கணும். அது சில பேர் வந்து நார்மல் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டிவியும். சில பேர் பார்த்திங்கன்னா ஹை ரேஞ்சில் வந்து எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு ஆன்லைனில் டிவி வாங்கி கொடுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆன்லைன்லேயே நிறைய மாடல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ 50% 60% ஆஃபர் போய்ட்டுருக்குது. அது மாதிரி ஆஃபரில் டிவி வாங்கினீங்கன்னா நம்ம சேனலில் கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி வாங்கி கொடுக்கலாம். இப்போ இந்த டிவி பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் கிடையாது. குவாலிட்டி நம்ம ஆன்லைனில் வாங்குற டிவியாக இருந்தாலும் எந்த டிவியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து பேனல் தான் பார்க்கணும். பேனல் வந்து இந்த சாதா டிவியாக இருந்தாலும் பேனல் வந்து போய் பேனல் போட்டிருக்காங்க. பிக்சர் குவாலிட்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. மதர் போர்டு மட்டும் கொஞ்சம் டம்மியாக இருக்கும். அதாவது மதர் போர்டு டம்மியாக இருந்தால் எதுக்காக சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நார்மல் யூசேஜுக்கு ஹெவியான ப்ராசர் தேவையில்லை. அதாவது கேபிள் டிவி யூஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம ப்ராசர் வந்து ஹெவியாக இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஓடிடியில் படம் பார்க்கும் போது தான் வந்து அதிகமாக வந்து 4Kல பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ப்ராசர் அதிகமாக இருக்கிற சிப்செட் இருக்கிற டிவி தான் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரி நார்மல் டிவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த டிவி வாங்கி கொடுத்தாலும் பக்காவாக தான் இருக்கும். அதே போல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவி வாங்கி கொடுக்குறேன், கிட்டத்தட்ட 4 வருஷம் 3 வருஷம் ஓடிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் மட்டும் தான் பேக் லைட் ரிப்பேர் வருது, சில பேருக்கு வந்து மதர் போர்டு ப்ராப்ளம் வருது. அதாவது இன்பில்ட்டு டிக்கான இதில் இருக்குது, அதனால் மதர் போர்டு கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. வேறு மதர் போர்டு வாங்கி நம்ம டிக்கன் வச்சு விட சரி பண்ணி கொடுக்கலாம். இந்த டிவி நம்ம வாங்கி கொடுத்து எதனா பிரச்சனை ஆச்சுன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி டிவியெல்லாம் வாங்கி கொடுக்குறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். இது மாதிரி டிவி தான் வாங்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் லோக்கல் எந்த கடையில் எந்த டிவி இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த டிவி நான் வாங்கி கொடுக்குறேன், நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. எல்லா கஸ்டமருக்கும் இந்த டிவி தான் ரெஃபர் பண்ணுறேன். இப்போ சில பேர் வந்து செட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே ஸ்கேன் பண்ண உடனே எல்லாமே செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ இந்த டிவி வந்து டெக்னீஷியன் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டாரு. பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரிமோட் தான், அதாவது ப்ளூடூத் ரிமோட் வந்து பேர் பண்ணி தான் இந்த டிவியை சரி பண்ணணும். அதனால் ரிமோட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற டெக்னீஷியன் யாராவது கரூரில் நடந்த ஈவெண்ட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ. நன்றி. எலக்ட்ரானிக்ஸ்.